காலையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இனி அவ என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்கள் காலையிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இல்லை எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ திங்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்க? அதெல்லாம் வந்து எண்ணற்ற முறையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், எண்ணற்ற அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் மட்டும் இல்லை, அந்த உலகமே வந்து அந்த சிஸ்டம்குள்ளே தான் தேங்கி கிடக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டு இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அழிச்சிடணும், நாளைக்கு காலைக்குள்ளே அதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டீக்ரேடபிளான விஷயம் கூட இல்லை பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம், அழியவே அழியாது. ஸோ நம்ம மனசில் இப்படி வந்து அழிக்காத ஒரு விஷயம், பேடான விஷயம் தேங்கிருச்சு அப்படின்னா பிரச்சனையோ, உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி விஷயம் தேங்கிருச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி பிளாஸ்டிக் ஃப்ரீ டே இல்லை, பிளாஸ்டிக்கோட பாதகங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், கண்டிப்பாக. இன்னொரு சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மினிட்குள்ள 60 செகண்ட்ஸ்குள்ள சுமாராக 10 லட்சம் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு 1 மினிட்ல நம்ம அவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ ஆகும், அண்ட் அதையெல்லாம் எங்கே போய் நிற்கும் இல்லை எங்கே போய் தங்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட கெஸ்ட் கூட முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு தெரியல, பசிபிக் ஓஷன்ல வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரியே ஃபார்ம் ஆகுது இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து. ஐலாண்ட் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஐலாண்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. வாழ்றதுக்கு இடம் வந்து இனிமேல் பிளாஸ்டிக் மேலே தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட். எங்கே போய் தங்கும் அப்படின்னு கேட்டிங்க, தங்கத்துக்கு அது ஒரு ஐலாண்டே உருவாகிச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக்கில் நிறைய பார்சல்லாம் வாங்கிட்டு கூட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி உணர்த்தும் விதமாக இதை பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நல்ல விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை முதல்ல க்ளீன் பண்ணலாம். அங்கே இருக்க பேடான பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அகற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல முத்திரை கற்றுக்கணும். பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நாளும் பல முதிரைகளையும் விரல்களே மருத்துவர் சூத்திரங்கள் 108 என்னும் தொடரையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகப்பரு அப்படின்ற ஒரு நோய்க்கான தீர்வு. ஏனென்றால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அழகு குறிப்புகளுக்காக நாம் செலவு செய்யும் தொகை மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அப்படி சொல்ல முடியறதில்லை. முதல்ல முகப்பரு தான் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முகத்தில் வெண்புள்ளிகள் இருக்கான்னு பார்க்கணும். இரண்டாவது, கருப்பு நிற புள்ளிகள் இருக்கலாம், அதாவது வெண்புள்ளிகளும் இருக்கலாம் அல்லது கருப்பு நிற புள்ளிகள் இருக்கலாம். மூன்றாவது அறிகுறியாக அந்த ஒரு மாதிரி வீக்கம் தோன்றி ஒரு கட்டி மாதிரி வந்து நுனியில் சீல் கோர்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது சீல் இல்லாத ஒரு கட்டி தோன்றலாம். இப்படி 4 வகையான அறிகுறிகள் இருந்தால் நமக்கு இந்த முகப்பருக்கான நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது, ஏன் இந்த மாதிரி நோய் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவ மாற்றங்கள். இப்போ பருவ மாற்றங்கள் வந்து குழந்தைகளுக்கு 8 வயது முதல் ஒரு 16 வயது வரை மாறி மாறி தோன்றும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பலவிதமான ஹார்மோன்கள் மாற்றம் அடையும். அதே போல் இப்போ வந்து நம்ம அந்த மாற்றங்களின் மூலம் நமக்கு நல்லா இருந்தால் கூட சில சமயம் என்னென்னா, இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய சோப்பு அல்லது நம்ம குளிக்கக்கூடிய ஷாம்பு சிலர்லாம் இப்போ வந்து கலர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கலரிங் பண்ணக்கூடியது, மேக்கப் போடும்போது சில ஒவ்வாமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தூசிகள் அதிகமாக முகத்தில் படிஞ்சு எண்ணெய் வலிஞ்சு அதை வந்து நம்ம சரியாக பராமரிக்காததுனால வரக்கூடியதாக இருக்கும். இப்போ அதிகமான மன அழுத்தம், இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தை கொடுத்துட்டு படி 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 நம்ம சொல்லி சரியாக அந்த பருவ வயதில் வந்து அவர்களுக்கு அதிகமான பாரத்தையும் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த மன அழுத்தம் அதிகமாக வரும்பொழுதும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம சில முதிரைகளையும் சில தீர்வுகளையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? முதல்ல வந்து உணர்ச்சி முதிரை அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுடைய கை விரல்களில் வலது கை இருக்குது பாருங்கள், இதை அப்படி மூடி உங்களுடைய உள்ளங்கையில் வந்து இந்த 4 விரல்களும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி 4 விரல்களையும் இப்படி மூடி வச்சு பெருவிரலை வந்து இப்படி நீட்டிக்கணும். இடது கையை வச்சு இந்த வலது கையினுடைய பெருவிரலை வந்து அப்படி இறுக்கமாக மூடி இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த முதிரைக்கு பேர் வந்து உணர்ச்சி முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையில் வந்து இந்த மாதிரி இறுக்கமாக மூடி பெருவிரலை வந்து இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இடது கையினுடைய உள்ளங்கையில் அந்த வலது கையினுடைய பெருவிரல் இருக்கிறது மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து உணர்ச்சி முதிரை. இது 15 நிமிடம் இப்படியே செய்யணும். இரண்டாவது முதிரை வருண முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய 2 கைகளிலும் சுண்டு விரல் நுனியை பெருவிரல் நுனியால் தொட்டு இப்படி மற்ற விரல்களை நீட்டி வைக்க வேண்டும். இந்த முதிரைக்கு வந்து வருண முதிரை அப்படின்னு பேர். இப்போ நம்ம இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த முதிரையில் இருப்பாங்க. எல்லாரையும் அழகாக இருக்கிறதுக்காக திருவள்ளுவர் நமக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆக இந்த முதிரையினுடைய பெயர் வந்து வருண முதிரை. மூன்றாவது முதிரை வந்து எந்த விதமான ஒவ்வாமையினால் கூட நமக்கு இது வரலாம் அப்படின்றதுனால இந்த தேனி முதிரையும் சேர்த்து செய்கிறது ஒரு சிறப்பான தீர்வாக அமையும். தேனி முதிரை எப்படி செய்கிறது பாருங்கள்.
உங்களுடைய ஆள்காட்டி விரலை இப்படி மடித்து பெருவிரலினுடைய அடியில் இப்படி வைக்கணும். பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி வந்து சுருட்டி இப்படி வைக்கணும். இப்போ பெருவிரலினுடைய அப்படியே மடக்காமல் நேராக கொண்டு வந்து இப்படி வச்சிங்கன்னா எந்த இடத்துல நடுவிரலினுடைய பக்கவாட்டில் தொடுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு துடிப்பை நீங்கள் உணர முடியும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேனியினுடைய கொடுக்கு மாதிரியே இருக்கும். இந்த முதிரைக்கு பெயர் தேனி முதிரை. இந்த முதிரை 3ஆவதாக 15 நிமிடம் செய்ய வேண்டும். இப்படி 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இந்த முகப்பருவுக்கான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு வந்து உங்களுக்கு 1 மாதம் விடாமல் நீங்கள் இதை செய்யணும். செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அருமையாக உங்களுடைய முகம் பளபளப்பாக இருக்கும். முதல்ல உணர்ச்சி முதிரை, 2வது வருண முதிரை, 3வது தேனி முதிரை. இப்போ இதையெல்லாம் போக இதெல்லாம் செய்யும்போது இந்த முதிரைகள் செய்வதற்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் உடம்புலையும் பலம் இருந்து உடம்பும் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்துச்சுன்னா எளிதாக இதை நாம் தீர்வை அடைய முடியும். அப்படி அந்த மூலிகை என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ரகசிய குறிப்பு. அனைவரும் குறித்து வைத்துக்கொண்டு பயன்படுத்துங்கள். ஒன்று வந்து செம்பருத்தி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த செம்பருத்தி இலை வந்து ஒரு 3 இலையும், அடுத்தது கொஞ்சம் பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை பயிறு ஒரு ஸ்பூன், இது 2யும் எடுத்து நல்லா அரைச்சி கொஞ்சம் நெல்லிக்காய் சாறு அதில் விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து அதை வந்து உங்களுடைய முகப்பருக்களின் மேல் நீங்கள் அப்படியே ஒரு 10 போடுற மாதிரி அப்படி போட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்படி 10 போடுற மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மீதி இருக்கக்கூடிய அந்த கலவையை முகம் முழுவதும் பூசி ஒரு 15 நிமிடம் கழித்து இள வெந்நீரில் நீங்கள் கழுவிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து நைட்டு படுக்கும்போது செஞ்சுட்டு படுத்திங்கன்னா, அன்றைக்கு நீங்கள் முதிரையும் செஞ்சுட்டு இந்த மூலிகையும் பயன்படுத்தினீங்கன்னா 1 மாதத்தில் உங்களுடைய முகம் பளபளப்பாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு எளிமையான ஒன்று, கொத்தமல்லி இலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கொத்தமல்லி இலையை வந்து அப்படியே கொஞ்சம் சாறு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தேன் கலந்து அதை வந்து முகம் முழுவதும் நம்ம பூசிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யணும். இது 2யும் செஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த 3 முதிரைகளையும் செஞ்சுக்கோங்க. 1 மாதத்திற்கு முன்னாடி எடுத்த புகைப்படத்தையும் அப்போ எடுத்த புகைப்படத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு அழகாக நாம் மாற முடியுமா அப்படின்னு சொல்லி. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு சிறந்த முறை இந்த முத்திரையை கற்றுக்கிறது, பயன்படுத்துறது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது கூட வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை யாரோ ஒரு நல்ல விஷயத்தை பரப்புற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. இதை அப்படியே கற்றுக்கிட்டு இதோட பலனோட சேர்த்து நம்ம மற்றவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா வந்து எல்லாருமே முத்திரை பண்ணிகிட்டே அலைவாங்க. எஸ், எல்லாமே வந்து இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குமா, டக்குன்னு எல்லாமே பண்ணால் ஒரு நல்ல விஷயத்த பண்ணால் உடனே நல்லது நடந்துருமா அப்படின்னா மேபி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பலன் இருக்க தான் போகுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க டாப்பிக்கும் மேபி பிளாஸ்டிக் அவேர்னஸ் அப்படி இப்படி நம்ம பேசுறோம். மேபி வந்து அது எவ்வளோ கெடுதலான விஷயம் அப்படின்றதெல்லாம் பேசுறோம். இமீடியட்டா நாளைக்கே தவிர்த்துட்டா உடனே எல்லாமே நல்லதாயிடுமா அப்படின்னா வந்து இல்ல. ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது கண்டினியூஸா நம்ம வந்து கன்சிஸ்டன்டா வந்து கான்ஃபிடென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா இது மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. கான்ஃபிடென்ட், கன்சிஸ்டன்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் பிளாஸ்டிக் வந்து நிறைய நம்மள சுற்றியே இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு பிரேக் ஓடுறோம், இங்கே இருக்க பிளாஸ்டிக் எல்லாமே அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வந்து வைக்கிறோம். இதான் ஆக்டிவிட்டி. சும்மா உட்காந்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ காலையில் ஆக்டிவிட்டி பண்ணலாம், பிரேக் விடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண் அடுத்து இப்போ நல்ல பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? நேத்தி தான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை. ஈவல் கைஸ்லாம் வந்து நல்லா உங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஸோ இந்த முழங்கையிலேயே ஒரு 10 பேரை அட்டாக் பண்ணதுனால என்னோட முழங்கையில வலி ஏற்படுது. இங்க இருக்க உங்க பலம் இல்ல, ஆனா அந்த பலம் குறைஞ்சிருச்சு. குறையுதுங்க, வலிக்குது கை. சரி, ஓகே. அந்த வலியை வந்து தீக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சித்த வைத்தியரியா இருக்காங்க. முழங்கை வலிக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் முழங்கை வலி. இப்போ முழங்கை வலி அப்படிங்கிறது வந்து கேஷுவலாக எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா டென்னிஸ் எல்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இந்த டென்னிஸ் எல்போவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஏன் ஏற்படுது, இந்த நோயோட குறிகுணங்கள் எப்படி இருக்கும், அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த நோய் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வேலை, முன்கைக்கு அதிகப்படியான வேலை கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த டென்னிஸ் எல்போங்கிற வலி ஏற்படலாம். இதனுடைய வலி எங்கே இருக்குன்னா, முழங்கையோட வெளிப்பகுதியில் கடுமையான வலி இருக்கும். தொட முடியாத அளவுக்கு வலி இருக்கும். லேசான வீக்கம் காணப்படும். அந்த வலியின் காரணமாக அவங்களால இயல்பான வேலையை கூட அவங்களால செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வலியாக அந்த முழங்கையில் இருக்கும். இயல்பாக செய்யக்கூடிய அவங்க வேலை, இப்போ வந்து சில பேர் வந்து கார்பெண்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த முன்கையில் வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரியான கடுமையான வேலை செய்கிறவங்க, இல்லை வயரை பிடிச்சி இழுத்து நம்ம வயரிங் பண்ணுற மாதிரி தொழிலில் உள்ளவங்க, இந்த மாதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இந்த முழங்கையில் வலி ஏற்படுறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். அந்த வலி வரும்போது அவங்களால
ஒரு சாதாரண சின்ன ஒரு டம்ளர் கூட தூக்கி நம்ம தண்ணி குடிக்கக்கூட முடியாத அளவுக்கு வலி கொடூரமாக இருக்கும். அந்த கையை விரித்து கை கொடுக்கறது கூட அடுத்தவங்களுக்கு வந்து கை கொடுக்கறது கூட அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப அந்த வலது சைடில் வலி இருந்தாலும் வலது கையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இந்த உள்ளங்கையை விரித்து செய்யக்கூடிய வேலை, கதவை திறக்கக்கூடிய வேலை, இந்த மாதிரியான ரிஸ்க் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க் மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது செஞ்சால் அவங்களுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு வியாதி தான் இந்த முழங்கை வலின்னு சொல்கிறது. இதுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம சித்த மருத்துவ அடிப்படையில் இவ்வளோ காரணம்னு பார்க்கும்போது இயல்பாக வாத உடம்புக்காரங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். அந்த வாத உடம்பு இல்லை வாதம் சார்ந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து வாதம் சார்ந்த நோயாக தான் நம்ம வந்து கருதுகிறோம். வலிங்கிறது எல்லாமே வாத நோயோட தொடர்புடையதை தான் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். எலும்பு நரம்பு தசையோட இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வாத நாடி தான். அந்த வாத நாடியில் உள்ள இம்பேலன்ஸ் தான் வந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்டில் வரக்கூடிய வலிகளுக்கெல்லாம் முதன்மையான காரணமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான வலிக்கு வந்து நம்ம காரணமான அந்த வாத நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கிழங்கு வகைகள், புளிப்பான பொருட்கள், மாவுச்சத்துக்கள் இதெல்லாம் தான் இந்த நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ கிழங்கு வகைகள்னு சொல்லும்போது சிலர் வந்து கிழங்கு விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து உணவில் வந்து கிழங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்புறம் காரக்குழம்பு சாப்பிட்றது, வத்த குழம்பு சாப்பிட்றது, புளிக்குழம்பு சாப்பிட்றது, பூண்டு குழம்பு சாப்பிட்றதுன்னு ஒரே புளி சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், இன்டைஜஷன் இருக்கக்கூடிய ஆள்களாக இருந்தாலும், சரியாமை கோளாறுனால வருந்துகிறவங்களாக இருந்தாலும், இல்லை மலச்சிக்கல்னால தொடர்த்தி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நேரத்துக்கு சாப்பிடல, நேரத்துக்கு நான் சொல்கிறது வந்து பசிக்கிற நேரத்துக்கு, நம்ம உடம்பு வந்து பசின்னு சொல்கிற நேரத்துக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். அதனால் உடம்புல வந்து வாயு உற்பத்தி எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ அவர் வந்து அந்த கையை வச்சு அதிகமாக வேலை செய்யக்கூடிய, இப்போ கார்பெண்டர் இருந்தாலும் அவர் அந்த கையை வச்சு அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பணியில் இருப்பார். அதே நேரத்தில் அவருக்கு செரிமானமும் சரியில்லை. அப்படிங்கும்போது அதிகரித்த வாயு வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் வீக்காக இருக்கோ அந்த ஜாயிண்ட்டில் தான் வந்து லாட்ஜ் ஆகும். அப்போது அந்த வாத நாடியானது அவருக்கு இந்த முழங்கையில் வந்து லாக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வலி வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக சித்த மருத்துவ இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுது. அப்போ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களிலிருந்தும் விலகி எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்து மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வாத நோயை குறைக்கக்கூடிய அந்த மருந்துகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். வெளிப்புறமாக தடவக்கூடிய தைலங்கள், மசாஜ், வர்ம சிகிச்சை இதெல்லாம் இதில் முதன்மையாக சொல்லுவோம். இப்போ வர்மங்கிறது சித்த மருத்துவத்தில் ஒரு பிரிவாக தான் கருதப்படுது. இந்த சித்த மருத்துவ இலக்கியத்தில் இந்த வர்ம சிகிச்சை செய்யும் பொழுது, வர்மம்னு சொல்லும்போது தொக்கணம்ங்கிறது வந்து மசாஜ்னு சொல்லுவோம். அந்த மசாஜோடு செய்யக்கூடிய அந்த மருந்துகளையும் வந்து வெளிப்புறமாக தேய்க்கும் போது, குறிப்பிட்டு சொல்லணும்னா வர்ம தைலமான காயத்திருமேனி தைலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வர்ம காயங்களுக்கே உள்ள மருந்து அந்த காயத்திருமேனி தைலம் இருக்கும். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அந்த காயத்திருமேனி தைலத்தை வாங்கி எந்த இடத்துல வலி இருக்கோ அதற்கு மேலே இருந்து, இவங்களுக்கு வந்து தோள்பட்டையிலேருந்தே இந்த நர்வ் ரூட் இருக்கிறதுனால தோள்பட்டையிலேருந்தே அவங்க தேய்ச்சி அதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, அப்புறம் உத்தரம் கொடுக்கறதுக்கு வந்து நொச்சி இலையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை பொறுக்கிற சூட்டில் உத்தரம் கொடுக்கும்போதும் இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக வெளியே வரலாம். ஒரு சிறு துணியை அந்த முழங்கையில் நல்லா கட்டிக்கிட்டு எப்போவுமே அதில் அந்த காயத்திருமேனி தைலம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோனாலும் இந்த நோயினுடைய தீவிரத்தில் வந்து நம்ம வெளிவர முடியும். அந்த தொடர்ந்து அந்த வாத நோயை எதிர்க்கக்கூடிய வாதம் வெளியிட்டால் மதுரம், புளி, உப்புன்னு சொல்லுவோம். அதாவது இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்களையும் இனிப்பு சார்ந்த மருந்துகளையும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நோயிலிருந்து வெளிவர முடியும். மருந்துன்னு பார்க்கும்போது நம்ம அமுக்கரா சொர்ணம், பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் நிறைய இடத்துல அதை குறிப்பிட்டிருப்போம். அதனுடைய பலன்கள் எப்படி, அந்த அமுக்கரா கிழங்குக்குரிய பலன்கள் கருதி தான் எல்லா நோய்க்குமே அதை வந்து நம்ம வந்து அடிப்படையான மருந்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த அமுக்கரா கிழங்கு சூரணத்தை காலை 2 கிராம், இரவு 2 கிராம் தேனில் கலந்து சாப்பிட்டு வரும்போதும் இந்த நோயுடைய தீவிரத்திலிருந்து வெளிவர முடியும். அந்த முறையான உணவு பழக்கத்தோடு இந்த மாதிரியான மருந்துகள்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த முழங்கை வலின்னு சொல்லக்கூடிய டென்னிஸ் எல்போவிலிருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். சித்த வைத்தியர் அருண் வந்து எனக்காக ஒரு உண்மையான தீர்வை சொல்லியிருக்கும் போது நான் என்னோட கைவலிக்கான உண்மையான காரணத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? யாரெல்லாம் அடிக்கல, செவுத்தில் வந்து கரெக்டாக இடிச்சிக்கிட்டேன், அதனால் வலி ஏற்படுது. பட் இந்த மாதிரி எலும்பு காயம், இந்த மாதிரி முழங்கை வலிலாம் வந்து ஈஸியாக அது மாதிரி சித்த வைத்தியத்திலே ஒரு தீர்வு மூலியமாக சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் தேவையில்லாமல் அந்த பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேங்கல்ல. இனிமையாச்சும் வந்து இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிசனை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். காலை வேளையில் இனியவன் நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் குறைந்து மதிப்பிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசிடுவாங்க, கொஞ்சம் பேடாக நடத்திடுவாங்க, அவங்களோட கான்ஃபிடன்ஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க. பட் அவங்களே சில நேரத்தில் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, திருப்பி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பெருந்தன்மையாக வந்து அவங்கள மன்னிச்சிருது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வழக்கத்தை சொல்ல வந்தேன். உங்களோட வழக்கத்தை அதாவது வரும், நீ வந்து எப்போவுமே அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. பட் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வந்து ஒரு சின்ன எறும்புக்கு கூட அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் புதஞ்சுதான் இருக்கும். அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா நமக்கு இருக்கிற விஷயம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்ல அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமா அவங்களை வந்து நம்ம குறை சொல்லவே கூடாது. ஸோ பேசிக்லி ஒருத்தவங்களை வந்து குறை சொல்றது எவ்வளவு தப்பு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம். கரெக்ட். யாரையாவது பார்த்தா கத்துக்கோங்க வருண். கண்டிப்பா கத்துக்கலாம். யாரையாவது பார்த்தா அவங்களோட டேலண்ட் வந்து கோடாலி போட்டு குத்தாம மம்மட்டி போட்டு அதை தோண்டி பாருங்கப்பா, உள்ளதா இருக்கும். பட் எனவே ஒருத்தரையும் வந்து குறைந்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ரூல். அதை பத்தி இரேன் பாயேசர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இப்போ நாம் வந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம். அந்த வேலையை செய்யும்போது இந்த வேலையை பற்றி என்ன மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் நமக்கு ஏற்படுறது உண்டு. இப்போ ஒரு பெயிண்டிங் போட்டோடனே நம்ம என்ன பண்ணுறோம், 4 பேர்கிட்ட காமிக்கிறோம் இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கேன். ஒரு கவிதை எழுதுகிறோம், ஒரு 4 பேர்கிட்ட படித்து காமிக்கிறோம் நல்லா இருக்காங்கிறோம். நம்ம ஒரு சிறுகதை எழுதுகிறோம், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் சிறுகதை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுறோம். ஆனால் இதே ஒரு விஷயத்த நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு மதிப்பீட்டு அறிக்கை, பணி மதிப்பீட்டு அறிக்கை கொடுத்தா அதில் ஏதாவது ஒன்று நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சுட்டி காட்டினோடனே நமக்கு கோவம் வருது. இவருக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி குறைவு, கம்யூனிகேஷன் ஸ்கில் குறைவு அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு கோவம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், என்னை பற்றி அவர் அட்வர்ஸாக எழுதிட்டார். யாராவது அட்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஆக்சுவலாக எழுதிட்டாருன்னு சொல்ல மாட்டோம். அது நாம் என்ன நினைக்கிறோம், பணி மதிப்பீட்டு அறிக்கைனா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சரி, அது வந்து நம்மளுடைய ப்ரமோஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தால் கூட யாராவது ஒரு ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு நான் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தாதுப்பா, கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி குறைவு, ஏங்க உதாரணத்துக்கு உனக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை, கிரிட்டிசைஸ் யாராவது பண்ணால் உடனே நீ கோபப்படுற, அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்க. அதே மாதிரி உன்னை அறியாமலேயே வந்து நீ வந்து கம்யூனிகேஷனில் நிறைய தவறு பண்ணுற, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவன்சி வரல, அப்புறம் நீ வந்து பேசும்போது பயப்படுற, இதெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நாம் வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த ஏரியாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல எதில் லேக்கிங்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கடைக்கு போயிருக்கான். போயிட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை கொடுத்துட்டு ஃபோன் அடிச்சிருக்கான். அடித்து ஒரு நம்பருக்கு ஹலோ அப்படிங்க, நான் அங்கே ஏற்ற அப்படி எஸ் ஹலோ என்ன வேணும் அப்படின்னு, உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் வேலை வந்து காலியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை நான் செஞ்சு தரேங்க அப்படின்னு. வேணாம்ப்பா, ஒரு பையனை போட்டிருக்கோம் நாங்கள், ஏற்கனவே ஒரு பையன் கிடச்சிட்டான், நான் ரொம்ப நல்லா மூவ் பண்ணுவேங்க. பாரு இருக்கிற பையன் ரொம்ப நல்லா மூவ் பண்ணிகிட்ருக்கான், செடியெல்லாம் நல்லா வெட்டி விடுவோங்க, நல்லா டோப்பியரியெல்லாம் அழகாக பண்ணி விடுங்க. இப்போ இருக்க பையன் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கான், நான் அருமையாக கார்டனுக்கு வந்து நான் வந்து நல்லா வாட்டரிங்லாம் பண்ணுவேங்க, வீடு இல்லாமல் பார்த்துக்குவோங்க. இப்போ இருக்கவன் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கான், அவனை விட ஒரு 5 ரூபா குறைவாக கொடுத்தீங்கன்னா கூட நான் செஞ்சு கொடுக்குறேன். பாரு அவன் அருமையாக பண்ணுறான், கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறான், எங்களுக்கு ஆள் தேவையில்லை வச்சிரு அப்படின்னு இருக்காங்க. உடனே சந்தோஷமாக ஃபோனை வச்சுட்டு அப்பா அப்படிங்க, தம்பி உனக்கு ஏதாவது வேலை வேணுமாப்பா, ஏப்பா வேலை வேணும்னு கேட்டுட்டு நீ வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க போல்ருக்கு, நீ சந்தோஷமாக ஃபோனை வைக்கிற அப்படின்னு அந்த ஃபோன் பூத்துக்காரர் கேட்டிருக்காரு. நான் எந்த வீட்டில் வேலை செய்கிறனோ அந்த வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அந்த வீட்டுக்கேவா, எதுக்கு ஃபோன் பண்ணேன்? இல்லை, நான் செய்கிற வேலை நல்லா இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியுதான்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நான் ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அருமையாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வேறு ஆள் வேணுமான்னு கேட்டால் வேணாங்கிறாங்க, ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுங்கனாங்க, இல்லை அவனுக்கு இந்த காசு கொடுக்கறதுக்கு அவன் ரொம்ப நல்லா பண்ணான், நீ தேவையில்லைன்ட்டாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் டூயிங் எ செல்ஃப் அப்ரைசல் அப்படின்ட்டு அந்த பையன் வாக் பண்ணி போனான். பாருங்கள், நாம் எப்படி வேலை பண்ணுறோங்கிறதும் நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா இடங்கள்லையும் பல நேரங்களில் யார் வேலைக்கு வைக்கிறாங்களோ அவங்க வந்து நம்மளை வந்து இவங்களுக்கு சர்வன்ஸுக்கு பிடிச்சிருக்கா, கீழே இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சோதிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த அப்ரைசல்ங்கிறது தேவை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நாம் வந்து தயாராகிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாமினேஷனை கண்டு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க, மார்க் கம்மியாயிட்டா என்ன பண்ணுறது, அந்த ஆங்கிளில் பார்த்தா எக்ஸாமினேஷன் கஷ்டம். நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறது நமக்கே தெரிய வேணாமா, நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோமான்னு நமக்கே தெரிய வேணாமா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நிறைய பசங்க குவிஸ்லாம் போடுறாங்க,
10க்கு 8 வருதா 6 வருதா 7 வருதா பார்த்துட்டு அவங்க படிக்க வேண்டிய நிலைமை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம போகிறோம், வெயிட் போடுறோம். அப்போ நம்ம எதுக்காக வெயிட் பார்க்கணும்? வெயிட் பார்க்கும்போது நம்ம வெயிட் கூடியிருக்கோமா குறைஞ்சிருக்கோமா, அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணுமா, ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம சுகர் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி தானே இந்த அப்ரைசல் தேவை தானே. லைஃப் ஃபுல்லாக இந்த அப்ரைசல் தேவை தானே. இந்த அப்ரைசல் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் தானே நாம் நம்மளை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷின் வந்திருக்கு, ஒரு சென்சார். அதை இப்படி முதுகில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் நீங்கள் இப்படி பர்டிகுலர் போஸ்டரில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. ஏன்னா அந்த ஸ்பைன் நேராக இருக்கிறதுனால. சப்போஸ் இப்படி கொஞ்சம் தளர்ந்து உட்காந்திங்கன்னா அது ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். உடனே இப்படி நேராக உட்காந்திங்கன்னா மறுபடியும் சத்தம் போடாது. இப்படியே உட்காந்து பழகினீங்கன்னா உங்கள் ஸ்பைன் நேராகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வலியே வராமல் போயிடுங்கிறான். இது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வந்து உங்களுக்கு பேக் பெயினை க்யூர் பண்ணலாம். ஏன்னா ஒரு அப்ரைசல் சிஸ்டம், நீங்கள் சரியாக உட்காடுறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அப்ரைசல் சிஸ்டம். அதனால் அப்ரைசல் சிஸ்டம் இஸ் அ மஸ்ட். நாம் எங்கே இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்டிவாக யார் சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கணும். பொறாமை இல்லாமல், துவேஷம் இல்லாமல், நம்மளை வந்து மட்டம் தட்டாமல் ஒருத்தர் சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டோம்னா அது வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால் எல்லா விதமான அப்ரைசல் சிஸ்டமும் ஆரோக்கியமானவை என்று நினைத்து மதிப்பீட்டு அறிக்கையை நாம் பெற்று அதில் என்னென்ன குறைகள் இருக்கின்றனவோ அவற்றை களைவதற்கு முயற்சி செய்தால் நாம் மேம்பட வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். ஓகே வருண், நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இனிமையாச்சும் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு குறைச்சி பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உங்களை விட பயங்கரமான டேலண்ட் இருக்கும். நான் கற்றுட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்களா? எல்லாருக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறாங்க. அப்படியே இந்த மாதிரி பொதுவான விஷயம் ஒன்று பற்றி தான் பேச போகிறோம், பிளாஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. இன்ஃபேக்ட் நம்ம ராஜியே பார்த்தீங்கன்னா நிறையா பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்மளை வந்து சேர்ந்துருக்கு. ஸோ கெஸ்ட்டுக்கிட்டே உங்களை ஃபஸ்ட்டு மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டு இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேயில் பிளாஸ்டிக் ஃப்ரீ கம்யூனிட்டி நம்ம எப்படி உருவாக்குறது, பிளாஸ்டிக் ஃப்ரீ கண்ட்ரி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு தொலைநோக்க பார்வை பற்றி பேச போகிறோம். பார்க்கலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பிளாஸ்டிக் பைகளுடைய யூசேஜ் வந்து முற்றிலும் தவிர்க்கணும், இல்லை தடை செய்யணும், இல்லை குறைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கெஸ்ட்டை தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். எல்லோ பேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து நிறுவனர் மஞ்சப்பை கிருஷ்ணன் வந்திருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் உங்களை மஞ்சப்பை கிருஷ்ணன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு சொந்த ஊர் மதுரைங்க, படித்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஒரு 10 வருஷமாகவே எம்பிஏலாம் முடித்ததுக்கப்புறம் தொழில் நிறுவனங்கள் எம்என்சிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் வருஷமாகவே வந்து சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது சூழல் சார்ந்த வேலைகளில் இருக்கிற நண்பர்கள் இவங்களோடெல்லாம் கொஞ்சம் தொடர்பு கிடச்சது. இவங்கக்கிட்ட பேசும்பொழுது நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய இன்றைய நிலை என்ன, இது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விழிப்புணர்வு எனக்குள்ளேயே வந்தது. ஸோ இதை பேஸ்டாக நாங்கள் புதுசாக ஆரம்பித்தது தான். ஒரு முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் பார்த்தது பிளாஸ்டிக் பைகள். அது வந்து நாங்கள் ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாக பார்க்குறோம், எங்கள் வீட்டுடைய பிரச்சனையாக பார்த்தோம். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்க தேவையில்லை, என்ன சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது தான் பைகள் வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது எங்கள் வீட்டிலலாம் நிறைய பை வச்சுருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க, மாட்டி வச்சுருப்பாங்க, பத்திரமா வச்சுருப்பாங்க. பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய பொக்கிஷம் அது கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக. பாட்டிகிட்ட போய் ஒரு பை கொடுக்கணும் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருன்னு. ஆமாம். ஸோ அப்படி வீடுகளில் பை இருந்தது போக இப்போ எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பை கூட இல்லை, வெறும் மூட்டையாக ஆனால் பிளாஸ்டிக் பை இருந்தது. ஏன்னா நாங்கள் பிளாஸ்டிக் பையும் உடனே தூக்கி போட மாட்டோம், அதனால் அப்படியே சேர்த்து வச்சது பார்த்தீங்கன்னா பரன் மேலே ஒரு பெரிய மூட்டை அளவுலேயே பிளாஸ்டிக் பை இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக முதல்லடியாக நாங்கள் கொஞ்சம் துணிப்பை வாங்கி எங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது தான் இது எங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் எல்லாருக்குமே இருக்கும். ரைட், யாருக்குமே வந்து கடைகளில் அவ்வளோ ஈஸியாக துணிப்பை கிடைக்கிறதில்ல. அப்படிங்கிறதுனால ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து
முதல்ல துணிப்பை பண்ணி அங்கே இருக்கிறவங்க வரவங்களுக்கு கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பித்தது தான் அப்படியே நண்பர்கள், இது சார்ந்து வேலை பார்க்குறவங்கெல்லாம் கொடுத்த ஊக்கத்தில் இப்போ இது ஒரு முழு நேர முயற்சியாக வடிவெடுத்திருக்கு. ஓகே, நீங்கள் ஐடி ஃபீல்ட்லேருந்து வந்து இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், ஆனால் குறிப்பாக வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு முயற்சியில் இறங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கும், மேபி இண்டிவிஜுவலாக வந்து பண்ணுவாங்க, பட் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா பேசிக்லி உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? மேபி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம், அதுலேருந்து உங்களுக்கு வந்து இதை நம்ம இந்த மஞ்சப்பை மூலமாக இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த ஐடியா பேசிக்லி உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? நான் இங்கே வேளச்சேரியில் ஏஜிஎஸ் காலனிங்கிற இடத்துல தான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பெரும்பாலும் இந்த ஐடி குரூப்பில் இருந்து வர்றவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் உள்ள இடம்தான் அதுவும். அங்கே இருக்கிற கடைகள் சின்ன சின்ன கடைகள் தான், சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் கூட நம்ம போக வேண்டாம், சின்ன சின்ன கடைகள் அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் அங்கே போய் நிற்கும் பொழுது எத்தனை பேர் வந்து இது பிளாஸ்டிக் பேக் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நின்றாலே நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அவ்வளோ பேர், அதுவுமே எல்லாருமே வந்து ஒரு பழம் வாங்குறாங்கன்னா 2 பை கொடு 3 பை கொடுன்னு வாங்கிக்குவாங்க, உடஞ்சி கிழிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிறதுக்கு பயத்தில். நீங்கள் பேசாமல் யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்துருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததில் தான் சரி நாங்கள் என்ன நினச்சோம்னா ஒரு முயற்சியாக இந்த பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு பூதாகரமான விஷயம் அப்படிங்கிறத கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக என்ன நினச்சோம்னா ஒரு பிளாஸ்டிக் பூதம் மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணி அதை பண்ணி அது பக்கத்துலேயே துணிப்பையும் வச்சோம்னா மக்களுக்கு பிளாஸ்டிக் வந்து ஒரு பூதாகரமான விஷயம், அதுக்கு மாற்றாக துணிப்பை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நினச்சோம். நீங்கள் கேட்டபடி ஏன் இது வரைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே இருந்திருக்கலாமே, எதுக்கு இது மாதிரிலாம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு காரணம் வந்து நண்பர்கள். இப்போ பூவுலக நண்பர்கள்லேருந்து, நல்லக்கீரைங்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்து, ரீஸ்டோருங்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய ஆல்ரெடி சுற்றுச்சூழல் சார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறவங்களோட நட்பு கிடைச்சது. இவங்களுடைய நட்பு, இவங்க இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு ரொம்பவே ஒரு சுயம் சார்ந்த சிந்தனை இல்லாமல் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்காம நம்மளுடைய சமூகத்துக்கான வேலைகள்லாம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட், இவங்களை பார்க்கும்போது நம்மளும் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரைட், ஏன் பண்ணக்கூடாதுங்கிற விட நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த yellowbags.org அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி இதை முழு நேரமாக நீங்கள் ஃபுல் டைமாக அதை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எங்கே வந்துச்சு? இந்த yellowbag.org அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு இந்த மஞ்சப்பையிலேருந்து தான் உருவானது. ரைட், மஞ்சப்பையை மக்களுக்கு திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நேம்லேயே பண்ணோம்னா மக்கள் அங்கேயும் போய் பார்ப்பாங்க, ரைட், விஷயத்தை அங்கேயும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எனக்கு வந்து இத்தனை பைகள் எங்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஐடிலேருந்து வேலை பார்த்தவன் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதுலேருந்தே மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி ஆரம்பித்தோம். ரைட், ஆனால் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை நானே மறந்துட்டேன். இப்போ வெப்சைட் மூலியமாக நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதை விட இந்த பேக் அஸ் அ மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுறது தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ரைட், அதனால் நாங்கள் இந்த பேக்கை ஒரு பொருளாக கொடுக்குறது ஒரு மெசேஜை நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஸோ அது வந்து ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னே உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்கும் அப்படின்லாம் தோன்றிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து ஐடியில் அதுவும் இது 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் எவ்வளோ சம்பளம் வருங்கிறது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் திருப்பி யோசிக்கும் போது இந்த கேள்வியை நான் எங்களுடைய நண்பர்கள்ட்டே திருப்பி கேட்டோம். இந்த மாதிரி வந்தவங்ககிட்ட அப்படிலாம் கேட்கும்போது என்ன தெரியுதுன்னா இப்போ நம்மளுடைய இந்த சிட்டின்றில் இப்போ ஓவரால் எல்லா இடங்கள்லையுமே என்னென்னா நம்ம வாழ்வதற்கான ஒரு பொருட்தேவை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பொருட்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பல நூறுக்கணக்கான பொருட்கள் என்கிட்ட இருந்தால் மட்டுமே நான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இந்த பொருட்களை சேர்க்கறதுக்காக தான் நம்ம திருப்பி அகெயின் காசு பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படிம்பாங்களா, ஏன்னா எவ்வளோ செலவழிச்சாலும் அவ்வளோ பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல் முயற்சியாக என்ன பண்ணோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய பொருட்தேவைகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்தோம். ரைட், ஆமாம், ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நிறையா குறைச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செருப்பு வச்சுருப்பாங்க ஒரு வீட்லேயும், ஒரு 40 சட்டை வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வந்திருக்காங்களா பார்த்தா இல்லைங்க எங்களோட செருப்பு இவ்வளோ அப்படின்றாங்க. ஆமாம், ஸோ அது மாதிரி பொருட்களை குறைக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தோம்.
பொருட்கள் ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கும் ரியலைஸ் ஆச்சு எங்கள் வாழ்றதற்கான எங்களுக்கு அவ்வளோ ஒரு பணம் ஒன்று தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ இந்த பிளாஸ்டிக் அப்படின்றதுல என்னென்ன தீங்குகள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ பிளாஸ்டிக்னு பேசும்போது பிளாஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல் தெரியணும். இப்போ ஒரு துணி சட்டை போட்டிருக்கோம்னா அது வந்து பிளான்ட்லேருந்து வர்ற ஒரு பூலேருந்து பண்ணுறோம், காட்டன் சீட்ஸில் காட்டன்லேருந்து பண்ணுறோம், ரைட். ஒரு பேப்பர் அப்படின்னா அது மரத்துக்கொல்லேருந்து பண்ணுறோம். இந்த பிளாஸ்டிக்குங்கிறது ஒரு க்ரூட் ஆயிலேருந்து வர ஒரு விஷயம். இப்போ பூமிக்கு அடியில் பல்லாயிரக்கணக்கான மைல்ஸ் வந்து துளை போட்டு அதுலேருந்து எடுக்கிற க்ரூட் ஆயிலேருந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸை சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் பிளாஸ்டிக், ரைட். இது வந்து மனிதனுக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தணும் அப்படின்னு இப்போ பூமிக்கு மேலே இருக்கிறது தான் மனிதன் பயன்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது, ரைட். அப்படிப்பட்ட ஒரு பொருளே கிடையாது ஃபஸ்ட், ரைட். இது ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன், இது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இது நம்ம பார்க்கணும், ரைட். இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு என்ன பார்க்குறோம்னா பிளாஸ்டிக்கை நீங்கள் தூக்கி போட்டதுக்கப்புறம் அது மக்கவே மக்காது. மக்கிறது அப்படிங்கிறத என்ன, ஒரு பொருளை தூக்கி போட்டேன்னா, வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த தோலை தூக்கி போட்டேன்னா அது மண்ணோட மண்ணாயிரணும். சில நாட்கள்லையோ சில மாதங்கள்லையோ சில வருடங்களிலாவது அது மண்ணோட மண்ணாகணும். அப்படி ஆச்சுன்னா அது மண்ணுக்கு உரமாக ஆகுது. அதுதான் வந்து மக்கிறது. ஆமாம், அது மண்ணுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, மண் ஆயிடுது, அதனுடைய வடிவம் மாறிடுது. இப்போ பிளாஸ்டிக்கை நம்ம போடும்பொழுது அது ஒன்றுமே ஆகுறதில்ல, அப்படியே மக்காமல் அப்படியே இருக்கும். 500 வருஷம் ஆகும், 1000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் பிளாஸ்டிக் மக்கும்னு ஏதாலும் திட்டவட்டமாக ஏதாலும் சொல்ல முடியலை. ஏன்னா பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சே கூட 50 வருஷம் கூட ஆகலை. ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு கெமிக்கல்ஸுமே அதுக்கப்புறம் அதில் லீச் அவுட் ஆகுது. பிளாஸ்டிக்லேருந்து அப்படியே காற்றுல கலக்குது. இப்போ சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு சொல்லணும்னா அந்த குழந்தைக்கு உணவில் நம்ம நஞ்சு சேர்க்கலை, அதனுடைய தண்ணியில் நம்ம நஞ்சு சேர்க்கலை, ஆனால் அதை சுவாசிச்சுக்கிட்டு இருக்க காற்றுல நம்ம தான் நஞ்சு சேர்த்துக்கிட்டு இருக்கோம், ரைட். அடுத்து பார்க்க போனீங்கன்னா நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் போடுறதுனால என்னதுன்னா, இப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருந்தவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, முன்னெல்லாம் தரப்பரப்பில் தான் பிளாஸ்டிக் எடுப்போம் வானம் தோண்டும் பொழுது. இப்போ நான் 5 அடி தோண்டும் போது 5வது அடியில் கூட எனக்கு வந்து பிளாஸ்டிக் நிறையா கிடைக்கிது தோண்டும் போது அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப பிளாஸ்டிக்கை வந்து ஒரு லேயராகவே நம்ம மணலுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோ இப்போ நீ பார்க்கும்போது நம்ம வாழ்கிற இடங்கள்ல அலுவலகங்களோ வீடுகளோ நம்ம குப்பை இல்லாமல் நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும், நீங்கள் ரோட்டில் போங்க, ட்ரெயினில் போங்க, எப்போ எந்த ஒரு யாருமே இல்லாத ஒரு காட்டுக்கு போங்க, அங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் குப்பைகளை பார்க்க முடியுது. ஏன்னா இது ஈஸியாக பறந்து போகிற விஷயம், மக்கள் அங்கங்கே தூக்கி போடுற விஷயம். அப்படிங்கிறப்ப இது நிலத்தோட நிறையவே மிக்ஸ் ஆகிடுது, நம்மளுடைய மண் வளத்தை கெடுக்குது. அப்போ அகெயின் இது மண்ணோட மண்ணாகும் பொழுது மண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது இதனுடைய கெமிக்கல் எஃபெக்ட் வந்து மணலுக்கு பாதிக்குது. மேல் தட்டுலேருந்து இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா மண் மூலிமா தண்ணி கீழே போகணும், ரைட். இது நடுவில் பிளாஸ்டிக் இருந்தால் போகாது, ரைட். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பிளாஸ்டிக் இருந்தால் அது தடுத்துரும் அப்படிங்கிறது, ரைட். ஸோ நம்மளுக்கு கீழே தண்ணிக்கான சுழற்சியிலையும் இது பாதிக்குது. இது தவிர சரி நிலத்தில் தான் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இது இன்னும் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இருக்குது. நம்மளுக்கு கடல்னால் பீச்சோட தெரியுது, மிஞ்சி போனால் பீச்சுக்கு இந்த பீச்சில் நிறையா குப்பை போடுறாங்க, அதை அப்பப்போ க்ளீன் பண்ணுறோங்கிறதோட தெரியுது. ஆனால் இந்த பீச்சில் போடுற குப்பைகள் எல்லாம் திருப்பி கடலுக்கு உள்ளே போகுது. அது தவிர வந்து கப்பல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க நிறைய இந்த பிளாஸ்டிக்குடைய துகள்கள்லாம் வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் நிறையா உழுது அப்படிங்கிறாங்க. இதுவெல்லாம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த க்ரீமு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இது டூத் பேஸ்ட் முதற்கண்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மைன்யூட் கிரானுவல்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது எல்லாத்துலேயும். இதெல்லாம் நம்மளுக்கு சீவேஜ் மூலியமாக அகெயின் கடல்லையோ நதிநீர்கள்லையோ இதிலேயே தான் சேருது. ஸோ அப்படி பார்க்கும்போது தண்ணியை வந்து இது பெருமளவில் பாதிச்சிருக்கு. நார்த் பசிபிக் கயர் அப்படிம்பாங்க, அதாவது நார்த் பசிபிக் ஓஷனில் வந்து ஒரு பெரிய நீர்ப்பரப்பில் வந்து பிளாஸ்டிக் குழம்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மேலில் தெரியாது, ஒரு 2 அடி கீழே போனோம்னா ஒரு பெரிய குப்பை மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேர்ந்து இது நீருடைய சுழற்சியில் வந்து அதெல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல பெரிய குப்பையாக இருக்கணும். இந்த பெரிய குப்பை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நார்த் அமெரிக்கா கண்டத்தை விட பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லேண்டை விட தண்ணி அதிகம், தண்ணியில் இந்த ஒரு பெரிய கான்டினென்ட்டை வந்து அதிகமான சைஸுக்கு இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு ரிசர்ச்சில் வந்து 700 இடங்களில் தண்ணி சாம்பிள் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடு இருக்கிற சீ வாட்டரில். அதில் வந்து less than 10% ஆஃப் த இடத்துல தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பை கிடைக்காம போயிருக்கு. வேறு இடங்களெல்லாம் பிளாஸ்டிக் குப்பை கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ வந்து சொல்கிறத பார்த்தா பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து இம்மீடியட்டாக நாளைக்கே எல்லாரையும் தவிர்த்துடணும் அப்படின்றது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம் தான். பட் தென் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ள தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட ஸ்லோகன் கூட அதுதான், 0 பேக் இஸ் ஈக்குவல் டு 0 வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் நம்ம கம்மி பண்ண நம்மளோட லைஃப் அவ்வளோ சேவ் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டே இல்லாத ஒரு சொசைட்டி கிடைக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு மட்டும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்ஸில் கொண்டு போய் எல்லா குப்பையும்
எப்பயும் கொட்டிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னும் அப்போல்லாம் யோசிக்காமல் வந்து இந்த குப்பையை எப்படி உருவாக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற பேசிக் விஷயத்துலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பாசிட்டிவாக ஒரு பிரேக் அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி புதிய FM ஸ்டேஷன் இனியவை என்று வெல்கம் பேக் அகைன் புதிய FM ஸ்டேஷனை காலை வேலையில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அதாவது யூஸ் பண்ணி தப்பு பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரையுமே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. தொடர்ந்து வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ டேயில் அதோட பாதகங்கள் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக யார் வந்திருக்காங்க? மஞ்சப்பை கிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு முயற்சியாக ஆரம்பிச்சாங்க, இல்லை ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதா ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய வகையில் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு எக்கோசிஸ்டம்கே எவ்வளோ சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. நிறைய சந்தேகங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ரீசைக்கிள் ரீயூஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக இருந்தாலும் இப்போ தான் எல்லாருக்கும் அது வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசைக்கிள் ரீயூஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஒயர் கூடலாம் கூட பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். யாருக்கும் கேட்டாது கொடுக்காம நம்ம வீட்டில் ஒரு அங்கமாக இருக்கும், அது எங்கேயும் மாட்டி வச்சிருப்போம், அதை எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு வீட்டுக்கும் ஒரு கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்போ மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் தான் வருது இல்லையா. மோரோவர் இது எப்போ மாறுச்சு அப்படின்றத விட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு நஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலத்துலலாம் அம்மா அப்பா வந்து நல்ல ஒரு நிலத்துல நல்ல ஒரு வீட்டில் நல்ல குழந்தைய வளர்ப்பாங்க. அதை அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்காக குழந்தைங்களுக்கு என்னென்ன சொத்து சேர்க்க வைக்கணும், என்னென்ன பணம் சேர்க்க வைக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, சர்வைவலுக்கு நமக்கோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல பியூரான காற்றோ இல்லை வந்து குடிக்கிறதுக்கு நல்ல பியூரான ஒரு வாட்டரோ வந்து கொடுக்கறதுக்காகவாது நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்றது நல்லாவே புரியுது இல்லையா. எஸ். இப்போ வந்து அடுத்து இந்த பிளாஸ்டிக் இல்லை, இந்த பை இல்லை, இந்த கூட இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இது எப்படி மாறுச்சு? முன்னெல்லாம் ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு லைஃப் டைம் நம்மகிட்ட இருக்குமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். இந்த யூஸ் அண்ட் த்ரோங்கிற கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டோட்டல் ஷிஃப்ட் இன் கன்சியூமரிசமே ஆனது. முதல்ல எனக்கு தெரிஞ்சு வந்தது வந்து ₹1 யூஸ் அண்ட் த்ரோ பேனா வரும். ரைட், முன்னே வந்து ஒரு பேனா வச்சுருந்தவங்கன்னா நான் லைஃப் டைம் வச்சுருக்கேன் இந்த பேனா அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு, 10 வருஷமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஸ்கூல் குழந்தைங்களே வந்து 6th ஸ்டாண்டர்டில் வாங்கின 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்கிறவங்களும் உண்டு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேனா வாங்குறான்னு பார்ப்போம். ஒவ்வொரு பேனாவும் பிளாஸ்டிக். ரைட். ஸோ அப்படி நம்ம இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் பயங்கர ஷிஃப்ட் ஆனது அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் அகைன் நம்மளுக்குள்ள ஒரு இம்போஸ் பண்ண ஒரு விஷயம். ரைட். நிறைய ப்ராடக்ட்ஸை விற்கணும் அப்படிங்கிறது. இதை நம்ம ஒரு எக்கனாமிக் ரீதியாக பார்க்கணும்னா இதெல்லாம் ஒரு கேபிட்டலிசத்துடைய ஒரு இம்பேக்ட் தான் பண்ணுவோம். ஏன்னா கேபிட்டலிசமில் என்ன சொல்லுவோம்னா த வேர்ல்டு இஸ் ஃபைனைட். கரெக்டாக, உலகத்தில் இருக்க ரிசோர்ஸஸ் ரொம்ப ஃபைனைட். ஆனால் ஒவ்வொரு கம்பெனியுடைய மோட்டிவும் பார்த்தீங்கன்னா வருஷம் க்ரோத் இருக்கணும். ரைட். ஒவ்வொரு சேல்ஸ்மேன்லேருந்து ஆரம்பித்து சேர்மன் வரைக்கும் வருஷம் என் கம்பெனி க்ரோத் இருக்கணும். ஆமாம். அப்படின்னு இத்தனை பொருட்கள் க்ரோத் இருக்கணும்னா அத்தனை பொருட்களை கிரியேட் பண்ணணும், அதை மக்கள் பயன்படுத்தணும். அப்படின்னா த வேர்ல்டு இஸ் ஃபைனைட் வேர் இஸ் த கிரீட் ஆஃப் த பீப்புள். ஐ மீன் இந்த மாதிரி இவங்க க்ரோத் எதிர்பார்க்குறது வந்து ஒரு இன்ஃபைனைட் க்ரோத் எதிர்பார்க்குறோம். அது சாத்தியப்படாத ஒன்று. ரைட். ஸோ பிரிங்கிங் பேக் இது நம்மளுடைய வாழ்வு முறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கினா அதை நம்ம லைஃப் டைம் வச்சுருப்போமா அல்லது அதனுடைய மேக்ஸிமம் லைஃப் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தையிலேருந்து வெளியே வந்து நம்ம எதனாலும் வாங்கிக்கலாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் தட் வி கன்சியூம். ரைட். அதுதான் வந்து இதுக்கான ஒரு முதற் காரணமாக நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வந்து இப்போ நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் அண்ட் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சியூமரிசம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு மூளையில் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அண்ட் இந்த அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு பழகிட்டதுனால இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க பவரில் இருக்கும் போது இதுக்கான லாஸ்லாம் வந்து போடணும்னு சொல்லி லாஸ்லாம் போட்டிருக்காங்க. யாருமே பிளாஸ்டிக் பையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு கடை தெருக்கு போனீங்கன்னா 10 கடை இருக்குன்னா அங்கே 10 கடையிலையும் பிளாஸ்டிக் கவர் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை வாங்குறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னாலும் கொடுக்காம இருந்தால் கூட அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்மளால் வந்து முழுசாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சப்பை அப்படிங்கிற விஷயம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும், நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு போவோம், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், என்னென்ன தடைகள்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரைட். நம்ம இந்த ரெகுலேஷனை பற்றி பேசினோம் இல்லையா. இப்போ வந்து ரெண்டு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நாங்கள் எடுத்திருக்க எங்களுடைய அப்ரோச் அப்படின்னா நாங்கள் மக்கள்கிட்ட இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பை பண்ணுறோம். இந்த பை வந்து ₹12 நாங்கள் மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட். இந்த பை வந்து டெய்லி நம்ம ஒரு காலையில் எந்திரிச்சு நீங்கள் வீட்டு வாசல் நின்றீங்கனாலே அந்த தெருவில் நடந்து போயிட்டுருக்கவங்களில் ஒரு 50% பேராவது ஒரு பையை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி அதுக்கு ஒரு பை, ஒரு 1 கிலோ தக்காளியை வாங்கி ஒரு பை. அதுக்கு வீட்டு வாசலில் இதை வச்சுக்கிட்டோம்னா டெய்லி காலையில் போகிறவங்க இதை
இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பால் வாங்குறாங்கன்னா இதில் போட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சேஞ்ச் இன் பீப்புள்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சின்ன மாறுதல் மூலியமாக வந்து இதை நம்ம டேக்கிள் பண்ணலாம், மக்களுக்கு இது புரிதல் கொண்டு வந்தோம்னா மக்களாலேயே மாறிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. 2011 ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெகுலேஷன் வந்தது. ரைட், 40 மைக்ரானுக்கு கம்மியான பிளாஸ்டிக்கை இப்போ மேனுஃபேக்சரே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷன் வந்தது. கடைகளில் ஃப்ரீயாக தரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நகராட்சி வந்து இதை ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட், இதெல்லாம் சொன்னாலுமே நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுங்கிறது நம்மளாம் கண்கூடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரைட், ஸோ இது ரெகுலேஷன் மூலியமாக இதை டேக்கிள் பண்ண முடியுமானா நான் கஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மக்கள் கேட்குறது தான் வந்து கடைகள் கொடுக்குது, அரசாங்கமே மக்கள் கேட்குறது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் இதை கேட்குறத ஸ்டாப் பண்ணோம்னா அவங்க வந்து அவங்களா ஒரு பையை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கட்டாயமாக வரணும். இப்போ ரொம்ப சிம்பிள் இதை பண்ணுறது. வீட்டில் எல்லாருமே வந்து இப்போ ஒரு பையை எடுத்துக்கிட்டு தான் அலுவலகத்துக்கு போகிறோம்னாலும் வெளியே போனோம்னாலும் ஒரு லேப்டாப் பேக் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம். அதில் ஒரு 2-3 துணிப்பையை இந்த மாதிரி வச்சுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இந்த சைஸ் துணிப்பை இருந்தீங்கன்னா உங்களுடைய அவசரத்துக்கான பர்ச்சேஸுக்கு இதை வரை நீங்கள் பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை இப்போ நம்ம மடித்த சைஸுக்கு கொண்டு வந்தோம்னா இது அவ்வளோதான். இது வந்து ஒரு பாக்கெட்டில் கூட வச்சுக்கக்கூடிய அளவில் தான் இது போகுது. ஸோ கையளவு தான் நம்மளுக்கு இந்த 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 பெரிய பிரச்சனையை வந்து நம்ம ஒரு கையளவு பொருளை டேக்கிள் பண்ண போகிறோம். ரைட், இந்த ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும், மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. இதை கொண்டு போய் இதை லேப்டாப் பேக்கில் ஒரு கார்னரில் போட்டு வச்சுக்க போகிறோம், இல்லை கார் யூஸ் பண்ணுறவங்க காரில் போட்டு வச்சுக்க போகிறாங்க, இல்லை பைக்கில் வச்சுருக்கவங்க பைக் பவுச்சில் வச்சுக்க போகிறாங்க. ரைட், இப்படி ஒரு சின்ன பை நம்ம கையில் இருந்ததுனாலே போதும், நம்ம இந்த மாதிரி அவசரத்துக்கு தான் மெயினாக பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணணும், அவசரத்துக்கான தேவை இல்லாமல் போயிடும், இதை யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் இதை யூஸ் பண்ணும்போது நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு கடையில் போய் இதை கொடுக்கும்பொழுது இந்த கொசுருங்கிற கலாச்சாரம் இருக்கு இல்லையா, முன்ன வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கினோம்னா ஒரு 2 ஃப்ரீயாக போடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. 1/2 கிலோனா 501 கிராம் 502 கிராம் அவ்வளோதான். ரைட், நான் இந்த பையை கொண்டு போகும்போது பார்த்துருக்கேன், அவங்க இப்போ மூஞ்சியை பார்த்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தக்காளி போடுவாங்க பொதுவாகவே. ஏன்னா அந்த கடைக்காரங்கள் வந்து அவங்களா விரும்பியெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பையை கொடுக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு நஷ்டம். ரைட், மக்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அது ஒரு நஷ்டம், அவங்க இதுக்குன்னு காசு போட்டு வாங்கணும். ஆனால் வழி இல்லை. இப்போ 2 கடை இருக்குன்னா ஒரு கடைக்காரன் பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க, இன்னொரு கடைக்காரங்க பிளாஸ்டிக் கொடுக்கலன்னா பிளாஸ்டிக் கொடுக்குற கடைக்கு தான் மக்கள் போவாங்க, ஏன்னா அங்கே போனால் நான் தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற அதனால அவங்க கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் கேட்கறத நிப்பாட்டணும். ரைட், மக்கள் எனக்கு 2 கொடு 3 கொடுங்கிற கேட்குற நிப்பாட்டும். ஸோ அவங்களுமே ஒரு விருப்பம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ரைட், ஸோ சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறது தான். அப்போ வந்து பிளாஸ்டிக் பையெல்லாம் யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இனிமேல் கடைக்காரங்களா அவங்களுக்கு வேணும்ட்டு வெயிட் கம்மியாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தில் யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் காமிச்சிங்க இந்த மஞ்சள் பையை வந்து 2 விஷயமா பார்க்கலாம். நீங்கள் பேசுறதுலேருந்து தெரியுது, ஓரளவு புரியுது. அவேர்னஸாகவும் பார்க்கலாம், இல்லை இது ஒரு ப்ராடக்டாகவும் பார்க்கலாம். இப்போ அவேர்னஸாக பார்க்கும்போது நீங்கள் வந்து யாருக்கு இஷ்டம் இருக்கோ, இல்லை யார் வந்து அடி மனசில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இல்லை வந்து நிஜமாவே ரியலைஸ் பண்றாங்க நம்ம சொசைட்டிக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்றவங்க கண்டிப்பா ஈஸியா அக்செப்ட் பண்ணிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை. பட் அஸ் அ ப்ராடக்டா பார்க்கும்போது எல்லார்கிட்டயுமே ரீச் இருக்குமா அப்படின்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல மேபி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். என்ன ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு வந்தாலே ஜென்ரலாவே முதல்ல வந்து கலாய்க்க தான் செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்துல இது ஒரு ப்ராடக்டா நீங்க எடுத்துட்டு வரும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, இதோட வரவேற்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க இதை இன்னுமே கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆங்கிளில் பெருசாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணல. இது வந்து ஒரு நண்பர்கள் மூலியமாக பரவுற ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு நண்பர்கள் வர்றதுமே வந்து தானாக வர்றாங்க. ரைட், இதனுடைய இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ணி வர்றாங்க. அதே ஆங்கிளில் தான் தானாகவும் வாங்குறாங்க. கடைகளில் ஒரு சில கடைகள் ஆர்கானிக் ஷாப்ஸ்லலாம் அது தவிர சில சூப்பர் மார்க்கெட்ஸில் வச்சுருக்கவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களாம் எங்களை அப்ரோச் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நாங்கள் அவங்களுடைய பேரை, பிராண்ட், ப்ராடக்ட்டை, அவங்களுடைய கம்பெனி நேமை சீல் இது பிரிண்ட் பண்ணி கூட நாங்கள் கொடுத்துட்றோம். இது தவிர வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்குது இல்லையா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த்டேலேருந்து கல்யாணத்துலேருந்து சுற்றுலா நிறைய பொது மக்களுக்கான நிகழ்வுகள் வந்து அப்படி நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது இதை ஒரு அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறவங்க அங்கே வர்றவங்களுக்கு இதை ஒரு மெசேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணி நிறையா பேர் வர்றாங்க. ரைட், இப்போ புத்தக கண்காட்சியில் வந்து சென்னை புத்தக கண்காட்சி உள்ள இயல்வாகை ஸ்டாலில் வந்து அவங்களவங்க நண்பர்கள் குக்கு மூமெண்ட் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இதில் வந்து வச்சுருந்தோம். அப்படி பார்க்கும்போது அங்கே புக் வாங்க வர்றவங்கெல்லாம் வந்து புக் வாங்காமல் பையன் மட்டும் வாங்கிட்டு போனவங்களும் நிறைய பேர் உண்டு. ரைட், ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை
கடைகள் இங்கே தான் மெயினாக போகுது. ஈவெண்ட்ஸ்னு சொல்லும்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இது பர்த்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 40-50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒரு டப்பாவோ ஏதோ கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஒரு கிளாத் பேக்கை கொடுக்க சொல்கிறோம். இது ஒரு 20 ரூபா வரும். குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலர்லாம் போட்டு அது அவங்களுக்கு வச்சுருக்கோம். இது ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் ரீச் பண்ணும்போது என்னென்னா, அவன் இது ஒரு ப்ராடக்டாக பார்க்கும்போது அவனுக்கு இது யூசேஜும் புரிய வருது. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு துணிப்பை வந்து 1000 பிளாஸ்டிக் பேக்கை உலகத்துலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு நீட்டாக போட்டிருக்கோம். ஸோ இந்த புரிதல் வரும்போது குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு சின்ன மாறுதல் வரும். ரைட். ஸோ அஸ் அ ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்குறத விட இது ஒரு அஸ் அ மெசேஜாக நாங்கள் மெயினாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த மெசேஜை எங்கே கொடுத்தா நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகுமோ அந்த மாதிரி இடங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ டே அப்படின்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பிளாஸ்டிக்கை வந்து வேறு ஒரு பிரச்சனையாக, சமூக பிரச்சனையை வேறு ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்க, அதாவது வந்து பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க பிளாஸ்டிக் பைகளை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக் பற்றி பேசணும் இன்னும் நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாஸ்டிக் பைகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குப்பையிலேயே பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண ஒரு லேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், அண்ட் மாலில் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட குப்பைகள் வந்து எங்கேயுமே தவிர்க்க முடியாமல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க பறந்து போய் செட்டில் வேறு ஆகிடுறாங்க. சில இடங்கள்லேருந்து எடுக்க முடியாது. அண்ட் கொஞ்சம் லேயர்ஸ்க்கே வந்து பிளாஸ்டிக்லாம் போகிறத வந்து இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து சமூகத்துக்கு அண்ட் சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு செஞ்சுட்ருக்கோம், நம்மளுக்கு நாமே பண்ணிட்டு இருக்க தப்பை வந்து உணர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து தமிழர்கள் வந்து ஒரு ஸ்டிக்மா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சப்பையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் மஞ்சப்பை அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்டிக்மா மாதிரி உருவாக்கியும் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதை தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்றைக்குமே ஒத்துக்கு தான் ஆகணும். ஆனால் yellowbag.org அப்படிங்கிறத மஞ்சப்பை அப்படிங்கிற வார்த்தையை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அதோட யூசேஜ் வந்து எல்லாருக்கும் புரிய வச்சுருக்காங்க சொல்லலாம் இல்லையா? இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்து ஃபியூச்சர் வந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஆன ஒரு என்வாயன்மெண்ட் நமக்கு கிடைக்கணும், இந்த ஜீரோ வேஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பட் அது ஒரு வாண்ட் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கான நீட் என்ன அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று. சிறப்பான இந்த காலை வேலையை இன்னும் சிறப்புள்ளதாக மாற்றிட்டு இருக்கிறது இனியவை என்ற நிகழ்ச்சியில் உங்களோட நண்பர்களான வருணன், ராஜி அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசேந்திரன் சார் வந்திருக்காரு. எந்த வார்த்தையோட வேர் சொல்ல பற்றி நம்மளுக்கு விளக்க போறாரு. எஸ், இன்னைக்கு வந்து இந்த நிலத்தை பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களை தானே நம்ம ஆரம்பிச்சோம். ஆமா, நிலம் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சொல்லலாம்ல. ஆமாம், ஒட்டுமொத்தமான எக்கோசிஸ்டமே நம்ம சொன்னோம். அதில் குறிப்பாக இந்த நிலம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான், நம்ம வாழ்றதுக்கான முக்கியமான விஷயம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு வேர்ட் அசெட். ஆமாம், அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அந்த அசெட்டில் மட்டும்தான் வந்து முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லைபிலிட்டிஸ்னால எப்பவுமே ப்ராப்ளம் தான் இல்லையா? எஸ், ஆனால் வந்து அசெட்டை பற்றி பேச போகிறது இல்லை, பட் அந்த வார்த்தையினுடைய வேர் சொல்ல பற்றி பேச போகிறோம். அதானே பார்த்தேன், ஏதோ இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அசெட் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல்ல பார்த்துடலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சரி, ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒரு அழகான சொல்ல எடுத்துட்டு அந்த சொல்லினுடைய வரலாறு, அதனுடைய வேர் சொல் எங்க இருக்கு அது வரைக்கும் எங்களுக்கு ஒன்னொன்னும் ரொம்ப அற்புதமா சொல்றீங்க ஐயா. இன்னைக்கு எங்களுக்காக எந்த சொல்ல குறித்து சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய அசெட் இருக்கு. பெரிய அசெட் சொல்லுங்க ஐயா. பெரிய செல்வம் அசெட் இல்லையா? உங்களுக்கு இது பெரிய அசெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களாம்மா? இந்த அசெட்டோட வரலாற்றை படித்த பொழுது அதுக்குள்ளே அழகான தமிழ் இருக்குதுங்கிறது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அதையும் சொல்ல நினைக்கிறேம்மா. இந்த அசெட்டுங்கிற சொல்லை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஆடு சேர் என்று பிரிக்கிறாங்க. சேர், SERE, சேர் என்றாலே அங்கே வந்து அப்படி தான் பிரிக்கிறாங்க. இந்த ஆடு ப்ளஸ் சேர், இந்த சேர் என்பதற்கு ஜாயின்னு பொருள். ஆங்கிலத்தில் ஜாயின், சேர்றது. இந்த நிலைமொழி என்று சொல்லுவாங்க, வருமொழின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்ல ரெண்டாக பிரித்தா முதல்ல இருக்கிறது நிலைமொழி, அதோட வந்து சேர்றது வருமொழி. இந்த நிலைமொழி ஆடு, வருமொழி சேர். ஆடு சேர் வந்து டி வந்து வருமொழிக்கு ஏற்ப அசெட் என்று மாறிட்டுது. இப்போ புரியுதுங்களா? அசெட் அவங்க பிரித்ததை சொல்கிறேன். இந்த சேர் என்பதற்கு ஜாயின், சேருதல்னு பொருள், ஜாயின்னு பொருள். செல்வம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது. சேரே திரட்சி என்று தொல்காப்பியர் சொல்றார். சேர் என்ற சொல்லுக்கு திரட்சி என்று பொருள். சேர்ந்து இருக்கிறதுனாலும் திரண்டு இருக்கிறதுனாலும் ஒன்று.
இல்லைங்களா? சேர்தல். இந்த சேர்தல் என்ற சொல் சார்தல் என்ற தமிழிலிருந்து வந்தது. இந்த சேர் என்பதற்கு தாய் வந்து சார்தல். சார்தல் என்பது சார்ந்து இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. இந்த சார்தல்ங்கும் பொழுது ஆகாரம், இச்சு கூட்டலா சா. சேர்தல் என்பது இச்சு கூட்டல் ஏ, ஆகாரம் ஏகாரமாக மாறுது. சரிங்களா? சார்தல் சேர்தல். இந்த பருத்து இருக்கிறது பெருத்து இருக்கிறதுமா, பரியது பெரியது, அங்கே மாறினது அகரம் எகரமாக மாறுது. இப்பு கூட்டலா ப பரு, அதுதான் பெரு பெரியது. பரியது கூர்ங்கோட்டதுன்னு வள்ளுவர் சொல்றார். யானை பரியதா இருக்குங்கிறார், பெரியதா இருக்குங்கிறதுக்கு. இந்த பரியது பெரியது போல, பரு பெரு போல, இந்த சார் ஆகாரம் இருக்குல்ல, அது சேர்னு ஆகுது. அகரம் எகரமாக மாறுது, ஆகாரமும் ஏகாரமாக மாறுது. பரியது பெரியது, அதில் ஆனா ஏனாவாக மாறுது, அங்கே ஆவன்னா ஏன்னாவாக மாறுது. எதுங்க? சேர்தல். இந்த சார்ந்து இருப்பது சாறுதல், சேர்தல். அந்த சார் என்பது சேர் என்றாகி திரண்டது, சேர்ந்தது, சேர்ந்துக்கிறது அப்படின்னு வந்தது. செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது. நான் எவ்வளோ தூரம் பாடுபட்டு சேர்த்து வச்சது அப்படின்னு அந்த சேர்த்து சேர்த்து வைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளம். சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, திரைப்பட பாடலாக இருக்கு இல்லைங்களா? சேர்த்த பணம் ஒவ்வொரு நாளும் துளி துளியாக, சிறுதுளி பெருவெள்ளம். ஒவ்வொரு காசு திடீரென்று வந்துடாது இல்லைங்களா? ஒரே நாளில் மொத்தமாக எங்கேருந்து வர்றதில்ல, துளி துளியாக சேர்க்கிறோம். அதனால் சேர்ப்பது ஜாயின், ஆடு சேர், அசெட். இந்த சேர்தல் என்பது சேருதல், ஒன்றாக சேர். அந்த தமிழ் சேர்தான் அசெட்டில் உள்ள சேர். ஆடு சேர், அசர், அசெட் என்றாகி செல்வத்தை எவ்வாறு அந்த அசெட்டு குறிச்சுதுன்னா, துளி துளியாக சேர்வதால் கிடைப்பது அந்த அசெட்டு. அதே தான் இந்த சேருங்கிறது செட்டுன்னு திரிஞ்சுன்னு சொல்லல, அசெட். அவங்க சேர் தான் ரூட்டுன்னு எழுதுறாங்க, ஜாயின். இந்த டெசர்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க, அசெட்டில் இருக்கிறதே தான் டெசர்ட்லையும் இருக்குது. புரியுதுங்களா? டெசர்ட், அது டெசர்ட்னா என்ன? பாலைவனம். இந்த டிங்கிறது ஒரு நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ், எதிர்மறை முன்னொட்டு. பாலைவனத்தில் போய் குடியிருப்பாங்களா யாராவது? ஊருக்குள்ள பாலைவனம் இருக்காது, ஊருக்கு வெளியில இருக்கும். அதனால சேர்ந்து இருக்காம இருக்கிறது, எட்ட இருக்கிறது, நம்ம மக்கள் வாழ்கின்ற இடத்திலிருந்து தனியாக இருக்கிறது. இது சேர்ந்து இருக்காது, அதோட நம்ம சேர்ந்து இருக்க மாட்டோம் பாலைவனத்தில். அதனால டீசெட்னா சேராத இருக்கிற இடம், அதான் டெசர்ட். புரியுதுங்களா? டெசர்ட்டுக்கு என்ன பொருள்னு? செல்வம் சேர்றதால ஆடு செட்டு அசெட்டு, அதோட நம்ம சேராமல் இருக்கிறதால டி செட்டு டெசர்ட். இந்த டிங்கிற ப்ரீஃபிக்ஸை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம், அது எவ்வாறு தமிழ்லேருந்து வந்ததுன்னு. ஆனால் டெசர்ட்டில் உள்ள செட்டும் அசெட்டில் உள்ள செட்டும் சேருதல் தான். இது ஆடு செட்டு, அது டி செட்டு, அது டெசர்ட்டு. இது சேர்ந்து கொண்டே இருப்பது. மேலும் அந்த ஆடுங்கிறது தமிழ் இல்லை, ஆடு சேர், அசர், அசெட். அதுபோல் டி சேர், டிசெட், சேராமல் இருக்கிறது. அதாவது மக்கள் வாழ்கிற இடத்துலேருந்து ஊர்லேருந்து தனித்து விடப்பட்ட பகுதி அப்படின்னு தான் டெசர்ட்டு. இந்த ரெண்டு செட்டும் சேர்தல்ங்கிற தமிழ்லேருந்து வந்தது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நான் வந்து அசெட்டை பத்தி தான் நீங்க சொல்வீங்கன்னு பார்த்தா டிசர்ட்டை பத்தியும் நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இணைவோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து myplasticfreelife.com அப்படிங்கிற ஒரு நல்ல வெப்சைட்டை நான் கஷ்டப்பட்டு 2 நாளாக உட்காந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 99 steps to get started on a plastic free journey. Life is a journey. அதில் வந்து பிளாஸ்டிக் வந்து டெய்லி டு டே லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் மாதிரி வந்துட்டே இருக்கு, சரி ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம முற்றிலுமாக ஒழிக்கலாம், ஈஸியாக ஒழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கேரி ரீயூசபிள் ஷாப்பிங் பேக்ஸ், ஆப்வியஸ்லி நம்மளோட கெஸ்ட் சூப்பராக சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கிவ் அப் பாட்டில்டு வாட்டர், சொல்லவே தேவையில்லை. இப்போ எல்லாருமே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானும் அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த பாட்டில் வாட்டர் தான் நல்ல வாட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய பேர் உண்மையை சொல்லி தான் நானும் அதை பயன்படுத்த நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷாப் யுவர் லோக்கல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். நிறைய பேர் உங்கள் ஊர்கிட்டே வந்து நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும், ஃபார்மர்ஸ்லாம் வைப்பாங்க. அவங்களுக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும், நம்மளுக்கும் நல்ல ஃபுட் கிடைக்கும் இல்லையா, வாங்கலாம்ல. அதுமாதிரி சோ நோ டு பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ்டு பேக்ஸ். கடையில் போயிட்டு எனக்கு பொருள் கூட வேணாம், ஃப்ரீயாக பேக் தருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கேட்டு தாங்க இருக்காங்க. அதையும் வந்து முற்றிலுமாக தவிர்க்கலாம். பை ஃப்ரம் பல்க் பென்ஸ் as often as possible. அண்ட் இது மாதிரி விஷயங்கள் கூட நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். இதை நம்ம மெயினாக நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் சொன்னோம்னா இல்லத்தரசிகள்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே போதும். ஒரு வீடு விளங்கும், தெரு விளங்கும், நாடு விளங்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்,
கட் அவுட் சோடாஸ், ஜூஸஸ் அண்ட் ஆல் அதர் பிளாஸ்டிக் பாட்டில் பெவரேஜஸ். இனிமேல் பிளாஸ்டிக்கில் ஏதாவது விற்றாங்கன்னா நம்ம வாங்கவே கூடாது. பிளாஸ்டிக் இன்சைட் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கோச்சிட்டு மூஞ்சி இன்சைட் திருப்பிடணும். அந்த அளவுக்கு நம்மளோட அவேர்னஸ் வந்து பெருசாக போகுது. இதுக்கெல்லாம் மெயின் காரணமாக இருக்க போகிறது வந்து myplasticfreelife.com அப்படிங்கிற வெப்சைட் தான். myplasticfreelife.com. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நல்ல விஷயம் தான். இன்னைக்கு வந்து ஒரு சொல்யூஷனும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். எப்படி வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பால் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு ஐடியாலஜி வச்சுருந்தீங்க, ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை எங்களுக்கு தெரிவிக்கணும், எல்லாருக்குமே தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபீட்பேக் மூலமா நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம் ஆன்லைன் போயிட்டு. டக்குன்னு ஒரு விஷயம் பாப்பப் ஆச்சு. உங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக்லாம் கூட்டி அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எங்களுக்கு feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அதை ரீசைக்கிளுக்கு தள்ளி விட்டுருங்க. எஸ், அப்படி ஒருவேளை என்னால் ஆன்லைன் போக முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அப்படியும் முடியல அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய கடிதங்களை கூட எங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் பர்சனலி உங்களை பாராட்டி வேற கமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும்னு சொல்ல சொன்னாங்க. ஓகே, போதுமா? போதும். இன்னைக்கு வந்து கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க வருண். திருப்பி நாளைக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படுற விஷயமா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும். புது ட்ரெஸ் போட்டு நாளைக்கு வந்து உங்களை புது மார்னிங்கில் மீட் பண்ணலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் வருண்.